200 யூனிட் ஆஹா ஓஹோன்றாங்க. எங்க தலைவன் இலவச மின்சாரம் கொடுத்தாங்க. பல பேருக்கு தெரியாது. முட்டிகாலுக்கு கீழே வேஷ்டி கட்ட முடியாது. நமக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு கூட, கல்லூரிக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பில்லை. அத்தனையும் உருவாக்கித்தது திராவிட இயக்கம் தான். டே, அதை அழிக்கிறதுக்கு இன்னும் எவனும் பிறக்கலப்பா. 2 எம்எல்ஏ சீட்டு 5 வருஷத்துல அது ஆட்சியை பிடிச்ச கட்சி இந்த கட்சி. திமுக போல ஒரு இயக்கத்தை உலகத்துல பார்க்க முடியாதா. மொழிக்காக உயிரியே கொடுத்தவங்கடா நாம. எங்களை சாதாரணமா யாரும் இடம் போட்டுறாதீங்க. பாஷாணத்தை பிடித்து அறிஞர் அண்ணா அவர் சொன்னதை போய் நாங்கள் எல்லாம் பாஷாணத்தில் கொடுத்த புழுக்கள். எங்களை யாரும் எதையும் தொட்டு கூட பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புயல் அடித்தது. நான் கூட பல்வேறு வகையான கப்பல்கள் கவிழ்ந்து விட்டது. ஆனால் துறைமுகத்தில் மட்டும் அந்த கப்பல் கவிழ்ந்தது. என்றால் மக்களோடு மக்களாக இருந்து தன்னை என்றைக்கும் ஒரு தொண்டனாகவே நினைத்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற என்னுடைய செல்ல தம்பியா, ஏற்கனவே சொன்னதை போல சொல்ல சொல்ல இனிக்கின்ற என்னுடைய அருமை தம்பி சேகர்பாபு அவர்களே, நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற அருமை பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். நான் உங்கள் வீட்டுக்காரன், உங்கள் வீட்டு பிள்ளை. இந்த பகுதியினுடைய வளர்ச்சியிலே முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறவன் நம்முடைய தங்க தலைவர் கலைஞருடைய 8வது ஆண்டு நினைவாஞ்சலி. இந்த நினைவாஞ்சலி கூட்டம் நடத்துறதுக்கு சேகர்பாபு விட்டால் வேறு ஆளே கிடையாது. அந்த தங்க தலைவன் மறைந்ததிலிருந்து கடற்கரையில் கடைசியில் அந்த இது முடித்து வரையில் ஒரு காவல்காரனை போல அதே இடத்திலே இருந்து அந்த தங்க தலைவருக்கு ஒரு கோபுரத்தை கட்டி தந்த பெருந்தகை நம்முடைய சேகர்பாபு அவர்கள் நடத்துகிற விழா. தலைவரை பற்றி நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கலாம். எதை சொல்லுவது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. தசரதன் இறந்து கிடக்கிறான். ராமன் சொல்லி எழுவான். நந்தா விளக்கணைய நாயகனே நானிலத்து தந்தாய் தனியறத்தின் தாயே தயாநிதியே எந்தாய் இகழ்வரேரே இறந்தனையோ அந்தோ இனி வாய்மைக்கு யார் உளரே. சொல்றவன் ராமன் பரம்பொருள். இறந்து கிடக்கிறவன் தசரதன். தசரதன் மானுடன் சொல்றவர் ராமன். தன்னுடைய தந்தை இறந்து கிடக்கிறது. அந்தோ இனி வாய்மைக்கு யார் உளரே என்று. அந்த நிலையில் தான் இன்று அந்தோ தமிழுக்கு இனி யார் உளரே என்று தங்க தலைவருடைய நினைவாக நினைத்து பார்க்கிறேன். எவ்வளவோ செய்திகள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கிற பொழுது நம்ம நெஞ்சு துடிதுடித்து போகிறது. அவருடைய நினைவாற்றல்கள், அவரை பற்றிய பல்வேறு வகையான செய்திகளை நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இங்கே அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். கற்பூர வாசனையும் கமலப்பூ வாசனையும் அற்புதமாய் மடக்கின்ற அருந்தமிழால் அந்த தலைவனை நாள் முழுதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். யாப்பிலா பாடலேனும் யாருதரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழ நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழ் அறிஞருக்கு 8வது பிறந்த நாள். இடியா புயலா எரிமலையின் தீப்பிழம்பா வெடியா படைமுரசா வெளித்தவரி மின்னல் கொடியா தாயின் மடியா மலர்த்தியனா மது உதட்டும் என்னவென்று சொல்லுது உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்க நெருப்புகளில் நம்ம தட்டி எழுப்பிய தலைவர் இறந்து 8 ஆண்டுகளாகிவிட்டது. சொக்க வைக்கும் சொல்லடகும் சொற்போரில் மற்றவைகளை சிக்க வைக்கும் பேரழகு கொண்ட தலைவன் மறைந்து 8 ஆண்டுகளாகிவிட்டது. கல்லை பிளந்து நீரெடுத்து காற்றை பிடிந்து சாரெடுத்து எரிமலைக்கு சரிமலையாய் நம்மை எல்லாம் உருவாக்கி அந்த தங்க தலைவர் மறைந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அன்பு சொந்தங்களே, வரலாற்று தங்கங்களே, காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். தாயே தமிழே தலைநாடமுதே, எழுதுவதற்கு எண்ணம் கொடு, வானவில்லில் இருந்து கொஞ்சம் வண்ணம் கொடு, அந்த தங்க தலைவனை பேசுவதற்கு கொஞ்சம் நாவிலை வாசத்தை தாருங்கள் என்று சொல்லி அந்த தலைவர்களே எண்ணளந்து எடுத்தளந்து இலக்கண இலக்கியமளந்து முன்னளந்து பின்னளந்து மூவா தமிழளந்த தலைவர் மறைந்து 8 ஆண்டுகளாகிவிட்டது. கண்ணல்லவோ கனியல்லவோ எழுதாத பண்ணல்லவோ அதில் நீ வெண்ணிலா வல்லவோ அதிகாலை சூரியன் போல் ஒளிசிற ஆனடகன அல்லவா நம்முடைய தங்கத்தலைவர். எப்படி சொல்லுவது? தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து உவட்டாமல் நம் ஊனோடு உயிரோடும் கலந்த தலைவர் மறைந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. வானசூரியன் வம்சத்தில் வந்த ஞான சூரியன் அல்லவா நம்முடைய தங்க தலைவர்கள். கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தாள், அரசியோடு சீதனமாய் புலிச்சோட நாடன் இந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் நன்னாகன் நப்பசலி நப்பூதன் ஓக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தான் சிலம்பெடுத்த தக்கோன் எத்தனை பேர் அத்தனை பேரின் மொத்த வடிவம் தங்க தலைவர் இல்லவா. விடிவெள்ளியே வெளிச்சத்தின் முன்னரையே
இன்னும் ஒரு விடியலுக்கு இங்கே தளபதி விட்டு சென்றிருக்கிறீர்கள். வானவில்லில் 7 வண்ணம், வானவில்லில் 7 வண்ணம் வார்த்தைகளை பேசுகிற வல்லமை படைத்த தலைவருக்கு 8ஆம் நூற்றாண்டு. காற்றுக்கு நடை தந்து கவிதைக்கு பொருள் தந்து நேற்றுக்கும் இன்றைக்கும் நெஞ்சத்தில் நின்றிருக்கிறது. 800 ஆண்டுகள் செய்ய வேண்டிய, தமிழுக்கு செய்ய வேண்டிய சாதனைகளை 90 ஆண்டுகளில் செய்து முடித்த தங்க தலைவனுக்கு நினைவாற்றல். மழை கொட்டி, இன்னைக்கு முரசொலியில் எழுதியிருக்கிறார, மழை கொட்டி தீர்த்தாலும் மயில் வண்ணம் கரையாது, மன்னவனே உன் நினைவு மனம் விட்டு மறையாது. ஒப்பரிய தலைவரை ஒரு கணம் அசை போட்டால் குருதி கொப்பளிக்கும், கொள்கை முரசொலிக்கும், எங்கே பகை என்று இதயம் எதிரொலிக்கும். அப்படிப்பட்ட தலைவர் தலைவர் கலைஞர். ஒரு இனத்தின் பெயர் தலைவர், ஒரு மொழியின் பெயர் தலைவர், வரலாற்றின் பெயர், திராவிட நாட்டின் பெயர் அல்லவா தலைவர் கலைஞர் அவருடைய பெயர். சிரித்த முகம், சிரித்த முகம் செம்மாந்த சோற்றம், சிரித்த முகம் செம்மாந்த சோற்றம், பண்பின் சிகரம், பாசத்தின் எரிமலை, சொக்க தங்கம், சுயமரியாதை சிங்கம். தலைவருக்கு 8வது ஆண்டு நினைவாண்டு. நினைத்து பார்க்கிறேன். செந்தமிழால் செய்த உடல், செந்தமிழால் செய்த உடல், செங்கோலால் செய்த விரல், வெங்கலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் செய்த கடல், சங்க நூல் சரித்த கடல், சரித்திரத்து ஞானக்கடல், நெஞ்சமெல்லாம் தமிழனை நினைப்பதெல்லாம் தமிழ் மண்ணை வாழ்ந்த அந்த தலைவர் தலைவருடைய 8வது ஆண்டு நினைவு நாள். கோடிக்கணக்கான மக்களை கண்டவர், கோடிக்கணக்கான மக்களை கண்டவர், லட்சக்கணக்கான பக்கங்களை எழுதியவர், ஆயிரக்கணக்கான மேடைகளில் முடங்கியவர், நூற்றுக்கணக்கான கடங்களை இயக்கியவர், அன்னை தமிழகத்தை அறிவுலக தலைநகரமாக மாற்றி வடிவமைத்த மாபெரும் தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அவர் படைத்த காவியங்கள், அவர் படைத்த காவியங்கள், அவர் வளர்த்த ஓவியங்கள், அவர் வடித்த சிற்பங்கள், அவர் புனைந்த சித்திரங்கள், அவர் போட்ட சட்டங்கள், அவர் தீட்டிய திட்டங்கள் இனிமேல் எவன் வந்தாலும் மாற்ற முடியாதுப்பா. அவன் எப்படிப்பட்டப்பா, எப்படிப்பட்ட தலைவன்பா. காந்த குரலழகன் தலைவர் கலைஞர் அவர்கள். காந்த குரலழகம், ஏகாந்த விரலழகு, சோலை சொல்லடகு, சொக்க வைக்கும் மொழியடகு, வேலை நிகழ்ந்திருக்கும் வேக செயலடகு, மாலை வானத்தின் மஞ்சள் தோளழகு, பட்டி தொட்டி எல்லாம் பதிவுற்ற காலடகு, மறையவில்லை இன்னும் மனதை விட்டு தலைவா, கண்கள் தொடும் தூரத்தில் காலமெல்லாம் இருந்த தலைவா எங்கே சென்று விட்டாய், எங்கள் கண்கள் தொடும் தூரத்தில் காலமெல்லாம் இருந்த தலைவா எங்கே சென்று விட்டாய், காதுமுடல் ஓரத்தில் கவிதையை வழித்து தந்த தலைவா எங்கே சென்று விட்டாய், இழைத்தாலும் பசித்தாலும் ஏக்கத்தை சுமந்த தலைவா எங்கே சென்று விட்டாய், இனத்தையும் மொழியையும் ஏறுபோல் நடத்த தலைவா எங்கே சென்று விட்டாய், 5 முறை அரியணை அலங்காரம் செய்த தலைவா, அதிகாரம் இருந்தாலும் அகங்காரம் இல்லாத தலைவா எங்கே சென்று விட்டாய், அண்ணாவை பெரியாரை ஆயுதம் தாங்கிய தலைவா எங்கே சென்று விட்டாய், இமயத்தை இங்கிருந்தே தூக்கியவன் அல்லவா நீ தலைவா எங்கே சென்று விட்டாய், ஏறுகின்ற மேடைகள் எல்லாம் இலக்கிய மேடையாக மாற்றிய தலைவா எங்கே சென்று விட்டாய், எதை சொல்வது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. குண்டலகேசியை மந்திரகுமாரியாக மாற்றிய தலைவன், குண்டலகேசியை மந்திரகுமாரியை மாற்றிய தலைவர், சிலப்பதிகாரத்தை பூம்போராக மாற்றிய தலைவர், குரலுக்கு ஓய்யம் தீட்டிய தலைவன், தொல்காப்பியத்திற்கு பூங்கா செய்த தலைவன், சங்க தமிழுக்கு சரித்திரம் படைத்த தலைவன், ராஜகுமாரிகளுக்கு அரசியல் குமாரிகளுக்கு மட்டும் பேச வைத்தவர் அல்ல, பராசக்தியை பேச வைத்த தலைவர், ஒரே தலைவர் இந்தியாவில் தலைவர் கலைஞர் தனப்பா. மனோகரா கைவிலங்கை உடைத்து மலைக்கடல்களுக்கு மக்கள் திலகமாக்கியவர் தலைவர் கலைஞர் அல்லவா. குமரி முனையிலே கடலறையும் காஷ்மீர் எல்லையில் தேசிய கொடி உச்சரிக்க ஒரே பெயர் கலைஞர் அவர்கள் தானே. திராவிடத்தின் உறைவிடம், தமிழை காக்க செய்வோல் காத்த தாயின் பணிக்குடம், உன் எழுத்தாணி தாளில் முத்தமிட்டால் காகிதம் கற்பமாகிவிடுமே தலைவா. உன்னுடைய எழுத்து உலகத்தில் யாராவதா? 2 கோடி பக்கங்களை தன் கைகளால் எழுதிய ஒரே தலைவன் உலகத்திலே தலைவர் கலைஞர் மட்டும்தான். எப்படிப்பட்ட தலைவர்! உருளோவியம் எழுத போனார். நான் என்ன துரைமுருகன் எல்லாம் கூட போனோம். என்னை விட்டீங்கன்னா ஒரு பக்கம் எழுத சொன்னீங்கன்னா இங்கே காசி முத்துமானுக்கு தெரியும் 10 தடவை திருத்துவேன் நான். அதுவும் தொல்காப்பி பூங்கா எழுதுறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படியே ஒரே ஒரு எழுத்து கூட பிடகாமல் அச்சடிச்ச மாதிரி எழுதினார. உலகத்தில் எந்த தலை தொல்காப்பியத்தை யாரும் தொடவே முடியாது. நாங்கள்லாம் காலேஜில் படிக்கும்போது தொல்காப்பியம் பண்ணுறது 2 பாட்டு 3 பாட்டு மனப்பாடம் பண்ணுறதுக்குள்ள பரீட்சையை முடிஞ்சு போடும். ஆனால் அந்த தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பெருந்தகை அருமை தலைவர்கள் அறிவானவர்கள் அழகாக இருப்பதில்லை, அழகானவர்கள் அறிவானவர்களாக இருப்பதில்லை. அறிவும் அழகும் சேர்ந்த ஒரே தலைவர் கலைஞர் தான் இருப்பார்.
பூக்களுக்கு பூக்கத்தான் தெரியும், பூக்களுக்கு பூக்கத்தான் தெரியும், மானுக்கு துள்ளி ஓடத்தான் தெரியும், சூரியனுக்கு உதிக்கத்தான் தெரியும், பூக்கவும் காய்க்கவும் கனியை தருவும் ஆற்றல் நம்முடைய தலைவர் கலைஞருக்கு மட்டும்தான் எடுத்துட்டு. ஏன்னா அடிநாள் தொட்டு அண்ணா சாலையில் முரசொலித்தவர் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அல்லவா. சிகரம் போல் நின்ற செந்தமிழ் இனத்திற்கு அகரம் போல் அறிஞர் அண்ணா வந்தார்கள், ஆதாரம் போல் தலைவர் கலைஞர் வந்தார்கள். படம் பார்த்து செல்லுகிற தேரை போல அறிஞர் அண்ணாவின் தடம் பார்த்து சென்ற தலைவர் கலைஞருக்கு 8வது ஆண்டு. இடியாக தலைவர் இறங்காமல் இருந்தால் அடியோடு ஒடிந்திருக்கும், அடிச்சுவடே நமக்கு தெரியாமல் போயிருக்கும். கோயில் திருவிழாவில் காணாமல் போன நம்ம எல்லாம் கண்டுபிடித்தவர் தான் அப்பா தலைவர் கலைஞர் அவர்கள். தன்மானம் என்கிற முதுகெலும்பி தந்திராவிட்டால் மேடையில் உட்கார்ந்துருக்க மாட்டோம். நம்ம 100 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாறு மறந்துடாதீங்க. பல பேருக்கு தெரியாது. முட்டிகாலுக்கு கீழே வேஷ்டி கட்ட முடியாதுப்பா. நம்மை போன்றவர்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு இருக்கிற பிரசன்னெல்லாம் காலேஜுக்கு பள்ளிக்கூடமே போக முடியாது. நமக்கெல்லாம் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு கூட கல்லூரிக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பில்லை. அத்தனையும் உருவாக்கித்தது திராவிட இயக்கம் தான்டா. அதை அழிக்கிறதுக்கு இன்னும் எவனும் பிறக்கலப்பா. 2 எம்எல்ஏ சீட்டு 5 வருஷத்துல அது ஆட்சியை பிடிச்ச கட்சி இந்த கட்சி. திமுக போல ஒரு இயக்கத்தை உலகத்துல பார்க்க முடியாதுடா. மொழிக்காக உயிரியே கொடுத்தவங்கடா நாம. மொழிக்காக உயிரியே கொடுத்தவர்கள் எங்களை சாதாரணமா யாரும் இடம் போட்டுறாதீங்க. பாஷாணத்தை பிடித்த அறிஞர் அண்ணா அவர் சொன்னதை போய் நாங்கள் எல்லாம் பாஷாணத்தில் பிடித்த புழுக்கள். எங்களை யாரும் எதையும் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏன்னா தலைவர் கலைஞர் அவருடைய எழுதுகோல் தலைகுனிகிறது என்று சொன்னால் தமிழ் தலை நிமிருது என்று பொருள். இயேசுவின் விரல் பட்டு தண்ணீர் திராட்சை ரசமானது, உன் விரல் பட்டு சாக்கடை அரசியல் சந்தனமானதை தலைவா எங்கே சென்று விட்டாய், எங்கே சென்று விட்டாய்? எங்களை செதுக்கிய சிற்பியே, உனக்கு சலவை சொற்களால் ஒரு தாஜ்மஹால் கட்ட நாங்கள் இருக்கிறோம் தலைவா. எப்படி தலைவா எங்கெல்லாம் விட்டு போனேன்? இங்கே எங்கிட்ட பக்கத்தில் வந்து பிரவீன் சுல்தானா சொல்லிச்சு, எப்படின்னா நீங்களாம் இருக்கிறீங்கன்னு கேட்டேன். என்னமான்னு கேட்டேன். 6 மணி 7 மணிக்கு மேலே ஆழ்வார் அழைப்பார, அந்த குரலை கேட்காத எப்படிலாம் இருந்தீங்கன்னு அந்த குழந்தை சொல்லிச்சு. எப்படிப்பட்ட தலைவர் உலகத்தில் பார்க்கவே முடியாதுப்பா. கல்வி என்னமோ 1000 தலைவர்களே பார்த்துருப்போம். அவர் மாதிரிலாம் உலகத்தில் பலவனை பார்க்கவே முடியாது. ஒரு நாள் உட்காந்துருந்தோம். ராமானுஜர் காவியம் எழுதலையா அப்படின்னாரு என்கிட்ட. ஆனால் ரொம்ப நல்ல செய்தினா, ராமானுஜர் காவியம் எழுதணும்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தந்தை பெரியார் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அவைகளையெல்லாம் செய்து முடித்து ஒரு மாபெரும் தலைவர், அவரை பற்றி நீங்கள் எழுதுங்கண்ணா கண்டிப்பா அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. என்னடா இது தலைவர் கலைஞர் போய் ராமானுஜர் காவியம் எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டார். ஐயோ ஆழ்வார் வாயா என் பக்கத்தில் உட்காரியானார். என்னன்னார், ஒரு பேனா எடுத்தார். சண்முகநாதன் கூப்பிட்டார். பேனா பேப்பர் எடுத்தார். உடனே வந்து சாமியை வணங்கிடுவோம் அப்படின்னு எழுதினார். எனக்கு ஒரே சந்தோஷம். இவ்வளோ நாள் சாமி இல்லைன்னு சொல்லி 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 நம்மளையெல்லாம் கெடுத்தார்ல, ஒத்துக்கினார்ரா. என்ன என்னதான் இருந்தாலும் என்ன வயசானா நம்மளாம் சாமி கும்பிட்டு தானே ஆகணும். ஆமாயா அப்படின்னார். அதுக்கு அடுத்த வரி ராமசாமியை கும்பிடுவோம்னார். அடடா ஆமாண்ணா, நீங்கள் வைஷ்ணவர் இல்லையா, நீங்கள் வைஷ்ணவர், ராமசாமியை தானே கும்பிடுவோம்ல. இல்லையா, அதுக்கு அடுத்தவர் பெரியார் ராமசாமியை கும்பிடுவோம்னார். யாரால சொல்ல முடியும்? எப்படிப்பட்ட தலைவன், எப்படிப்பட்ட தலைவன்! இந்த பெண்களுக்கெல்லாம் இது கொடுத்தாங்க, இது திருமண உதவி திட்டம். அப்போ திருமண உதவி திட்டம் கொடுத்த உடனே 8வது படித்தவங்களுக்கெல்லாம் திருமண உதவி திட்டம்னு சொல்லிட்டு சட்டத்தை போட சொல்லிட்டார். அப்போ அன்றைக்கி ஈவினிங் போய் உட்காந்தேன். என்ன யாழ்வார், இன்னைக்கு என்ன செய்தின்னுவார். ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா தான் வந்தேண்ணே. ஒன்றும் இல்லைண்ணே, இந்த 8வது படித்தவங்களுக்கு தான் திருமண உதவி திட்டம்னு சொன்னீங்க. எங்கள் ஊர் பக்கம்லன்னா பொம்பளை பசங்களை ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்கண்ணா. எங்கள் ஊரில் 5வது படித்தாலே அதுவே பெரிய படிப்புண்ணா. எங்கள் ஊரில் கிராமண்ணா, அங்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படின்னு அந்த திருமண உதவி திட்டம் எப்படி வராதுண்ணே அப்படின்னு. அப்படி இல்லையா, இந்த திட்டத்தை ஏன் கொண்டாந்து தெரியுமா, எதுக்குண்ணே அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, 8வது படித்தா திருமண உதவி திட்டம் கிடைக்கும், அதனால் இந்த பசங்களை 8வது வரையிலும் படிக்க வைப்பாங்களா. அவன் என்ன தலைவன் சார், அவன் என்ன தலைவன் சார். நம்முடைய தங்க தலைவர் முதலமைச்சர் அவரும் ஒரு சட்டம் போட்டார். அனாதை குழந்தைகளுக்கு 2000 ரூபான்னு போட்டார். நான் கேட்டேன், என்னண்ணா இது அனாதை குழந்தைகளுக்கு போய் 2000 ரூபா போடுறீங்க,
அந்த பசங்க நமக்கு ஓட்டு போடுறதுக்கு உதயசூரியன் ஓட்டு போடுறதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும், 30 வருஷம் ஆகும். எதுக்குன்னா போய் அந்த அனாதை குழந்தைகளுக்கு 2000 ரூபா கொடுக்குறீங்க என்ன? அந்த குழந்தைகள் என்ன தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அனாதையாக இருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு 2000 ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த சட்டத்தை போட்டு சொன்னார். யார்? தலைவர் கலைஞருடைய பிள்ளை அல்லவா? அதுக்கு எப்படிப்பட்ட உணர்வு வாங்க? நாமெல்லாம் ஓட்டுக்கு பார்த்தா காசு, ஓட்டு எதுக்கு விழுன்னு பார்த்தானே போட்டோம். ஆனால் மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தோம். இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயும் இல்லை. 1000 ரூபா அள்ளி கொடுத்தோம்பா. ஆனால் தளபதி இவர்கள் அது சொன்னார். அதெல்லாம் நினச்சி பார்த்தால் நமக்கே இருக்குது. ஒரு நாள் தலைவரோட உட்காந்துருந்தேன். இந்த இலவச மின்சாரம் இப்போ தான் 200 யூனிட்டே ஆஹா ஓஹோன்றாங்க. எங்கள் தலைவன் இலவச மின்சாரம் கொடுத்தாங்க. எப்படி? ஒரு நாள் உட்காந்துரு, எப்படின்னா இது உங்களுக்கு வந்ததுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லையா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவங்களுக்கு கரண்ட்டு கொட்டா இருந்தது. அந்த கரண்ட்டு கொட்டாயில் பில்லு கட்டணும். ஒவ்வொரு மாதம் பில்லு கட்டுறது அவங்க வீட்டில் சண்டை நடக்கையா. கடைசியில் அந்த அம்மா அவனுடைய கழுத்தில் இருக்கிற மாங்கல்யத்தோடு விற்று கரண்ட்டு பில்லு கட்டினாங்கய்யா. ஒரு நாள் பார்த்தியா, அந்த அம்மா மூக்குத்தி நல்லா அழகாக போட்டிருப்பாங்கய்யா. அந்த அம்மா அந்த மூக்குத்தி கூட விற்றுட்டாங்கய்யா கரண்ட்டு பட்டுறதுக்கு. கொடுத்துட்டு தொடப்பு குச்சி மூக்கில் குத்திருந்தாங்கய்யா அப்படின்னாரு. சொல்லி நான் அழுதார். அதையெல்லாம் பார்த்து தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கிறேன். எப்படிப்பா இந்த தமிழ் சமுதாயத்தை காப்பதற்கு திராவிட இயக்கத்தை விட்டால் வேறு வழி இல்லை. எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம், எத்தனை பேர் ஐஏஎஸ், எத்தனை பேர் ஐபிஎஸ், எத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோம். எங்கோ மூலையில் கிடந்த நம்ம கொண்டு முட்டத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தில் உட்கார வச்சு நேருபுரான் உட்கார்ந்த இடத்துக்கு எதிரில் நம்மளை உட்கார வச்சு அழகு பார்த்தாரப்பா. கிராமத்தில் ஏர் ஓட்டின்னு வந்தப்பா. நான் கிராமத்தில் ஏர் ஓட்டின்னு வந்து எங்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் ஒன்றுமே இல்லையே. சாதாரணமானவர்களை மேலே உட்கார வைத்து அழகு பார்த்த அற்புத தலைவன். அந்த தலைவனுக்கு எட்டாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நினச்சி பார்த்தோம்னா நமக்கெல்லாம் சொக்கி போகும். அவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செய்திகளை சொல்லுவார்கள். எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செய்திகள் பத்திரிகைகள். நான் இந்த சேகர்பாபு இந்த கம்யூனிட்டிக்காக கிட்டத்தட்ட 5000 மைல்லேருந்து ஓடியாந்த இந்த நிகழ்ச்சி. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி பற்றினா நம்முடைய துணை முதலமைச்சர் நம்முடைய உதயா பார்த்தீங்கன்னே அரசு ஒரே பெரிய எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. இளைஞரணி தலைவராக செயலாளராக வந்தபோது கூட மகிழ்ச்சி இல்லை, துணை முதல்வராக வந்தபோது கூட மகிழ்ச்சி இல்லை. சிறைக்கு செல்லுகிறேன் என்று சொன்னப்போ தான் எனக்கு கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது ஒரு சிங்கக்குட்டி, உதயா ஒரு சிங்கக்குட்டி. சனாதனம் இந்தியாவில் எந்த தலைவனும் சொல்லலை. சனாதனம் அப்படின்னு ஒன்று இந்தியாவில் இருக்கிற 32 33 மாநிலத்திலையும் கேஸ் போட்ட ஒரே தலைவர் நம்முடைய உதயா தான். அப்போ கூட கேட்டாங்க, நீங்கள் இப்போ கூட மன்னிப்பு கேட்டேன். இல்லை, இந்தியா இல்லை, உலகத்திலே இருக்கிற எல்லா நாட்டிலேயும் என் மீது வழக்கு போட்டாலும் சனாதனத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா கலைஞருடைய பேரன் இல்லை, இது எதுவும் மாற்றவே முடியாது. நீ காலையில் போய் உட்காந்தோம், காலையில் போய் நினைவு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு தலைவர் வீட்டில் உட்காந்தோம். தளபதி வந்தார், உட்காந்து சாப்பிட செல்வி என்ன சொல்லிச்சு, அம்மா சாப்பிடுங்கன்னு சொல்லி போய் சாப்பிட்டோம். உட்காந்தோடனே தலைவர் சொன்னார், ஏன்னா இந்த இடம் தெரியுதை பார்த்தீங்களா? என்னென்ன பார்த்தேன், நான் இங்கே தான் நாங்கள் பாய் போட்டு படுத்துட்டு இருப்பேன் அப்படின்னாரு. ஒரே ஒரு பாத்ரூம் தான். நான் அந்த குடும்பத்தில் மொத்தம் 50 பேர், கோபாபுரம் வீட்டில் மொத்தம் 50 பேர் இருப்பாங்களாம். தளபதி சின்ன குழந்தை, உதயெல்லாம் அப்போ பிறக்கலையா, சின்ன வயதில் தெருவில் படம் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஞாபகம் வந்தது, ராமன் காட்டுக்கு போயிட்டான், ராமனை தேடி பரதம் போனான். பரதம் போனோடனே குகனை பார்த்து கேட்டான், எப்பா எங்கள் அண்ணன் எங்கடா இருந்தேன்ன? அல்லையாண்டு அமைந்த வேறு அழகளும் அவளும் துண்ட வில்லை ஒன்றிய கையோடு இங்கே தான் இருந்தேன், இந்த முள்படுக்கையில் தான் படுத்திருந்தோம், இங்கே தான் இருந்தேன். அப்போ தளபதி விழிகளில் நீரோடு சொன்னால், தலைவர் அவர்கள் நடந்து வருவார்கள், அம்மா சாப்பாடு போடுவாங்க, படிச்சியான்னு கூட எங்களை கேட்க மாட்டார். நாங்களாம் அவரோட பார்த்தோ பேசி பழகி இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் இயக்கம், திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி உடைப்பு உடைப்பு என்று சொல்லி உத்தம தலைவன் மறைந்து 8 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இந்த 8 ஆண்டுகளில் எவ்வளவோ செய்திகள், எவ்வளவோ நினைவலைகள். அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அவரை பற்றி பல்வேறு புது புது செய்திகள் எதை சொன்னாலும் அது உடனே சொல்லுவார். அவர் நம்ம வாயை நல்லா கிண்டி விட்டுருவார். என்னையா லவ் லெட்டர் எழுதிருக்கியான்னு கேட்டார். என்ன அடை என்னண்ணா, அதில் நான் மன்னாதி மன்னண்ணா அப்படின்னு. எந்த வயசுயான்னு கேட்டார். நான் நினைக்கிறேன்னா ஒரு 15 வயசு இருக்கும்ண்ணா அப்படின்னு. ஐயோ, நான் 14 வயசுலேயே லவ் லெட்டர் எழுதுனியாண்ணா. அப்படியாண்ணா,
என்னை விட நீங்கள் பிஞ்சிலே படுத்துட்டீங்களே என்ன சிரிச்சார். சொன்னார், நீ என்னையா எழுதுன அந்த லெட்டர்லாம் மறந்து போச்சுண்ணே, அது ஒரே ஒரு வரி தானே எனக்கு ஞாபகம் இருக்குண்ணே. என்ன வரி சொல்லியா? அந்த பொண்ணு பேர் என்ன, உமா, நீ இல்லையே என் வாழ்வே ஒரு கமா அப்படின்னு எழுதுனேண்ணே முதல் லெட்டர் அப்படின்னா. தலைவர் உடனே சிரித்தார். நீங்கள் என்னண்ணா எழுதிங்கண்ணே? நான் எழுதுன தலைப்பு என்ன சொல்லட்டுமா? காதல் கடிதம் சொல்லுங்கண்ணே. முதியோர் காதல், பெரியாருக்கு எழுதுன்னு தான். இது காதல் கடிதமா? பல்வேறு வகையான செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி. உள்ளபடியே ரொம்ப நிறைவாக இருக்குது இன்றைக்கி உங்களை எல்லாம் பார்க்கறது. எனக்கு எப்பயும் இங்கே நம்ம ஊருக்கு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியிலே உங்களோடு கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. காற்று உள்ள வரையில் காற்றுக்கு மரணம் ஏது, காற்றுக்கு மரணம் ஏது, கடலுக்கு மரணம் ஏது, விண்ணுக்கு மரணம் ஏது, மண்ணுக்கு மரணம் ஏது, கலைஞருக்கு ஏது மரணம். நன்றி, வணக்கம்.